இங்க பாரு. ஐயோ இங்க பாரு, நான் ஒண்ணு காட்டுறேன். ராகவி, ஸ்வேதா, உங்க 2 பேர்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என்ன? அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன். அந்த 10 வயசு குறைப்பாங்களே அந்த சலூனுக்கு ஒன்று கூட்டு போகணுமாமா? போங்கடி. ஏற்கனவே ஊர்ல எல்லாரும் உங்க 2 பேருக்கு நான் அக்காவா அக்காவான்னு கேக்குறாங்க. இன்னும் ஹேர் கட் எல்லாம் பண்ணா அவ்வளவுதான், சொல்லவே வேண்டாம். என்னடி தேடுற? இல்ல, இங்க மூளைன்னு ஒண்ணு இருந்திருக்கும், அதை காணுமேனு தேடுறேன். ஏண்டி, நான் சொல்ல வரத சொல்ல வர்றீங்களாடி? சொல்லு. உங்க அண்ணன் இருக்கான்ல, அந்த நாயா நம்ம எல்லாரையும் விட அவதான் முக்கியம்னு அவளை இழுத்துடுவோம்னா அவனை பத்தி இந்த வீட்ல ஏன் பேசுறீங்க? என்னடி இப்படி பேசுறா? உங்க அண்ணி இருக்காலடி, அந்த குரங்கா வீடு உண்டு ஆபீஸ் உண்டுன்னு இருந்த என் அண்ணனை மயக்கி இழுத்துட்டு ஓடிட்டா. அவளை பத்தி எதுக்கு பேசுற? சரி விடுமா, நீ ஏதோ சொல்லணும்னு வந்தல, அதை சொல்லுமா. நான் சொல்ல வரத 2 பேரும் எங்கடி சொல்ல வர்றீங்க? வாய் திறந்ததான் வல்லு வல்லு விழுகுறீங்களே 2 பேரும். சொல்லி தொலை. உங்க அண்ணி கன்சீவா இருக்காளாண்டி. சூப்பர் மம்மி. ஏய், பெண்ணே பாத்துக்க. என்னடி உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? நம்ம 2 பேரும் 12th படிக்கும் போது ஃபீஸ் கட்டலன்னு முட்டி போட வச்சாங்களே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறப்பேன்? இன்னும் எனக்கு அந்த தழும்பு கூட மாறல தெரியுமா? நம்ம கட்ட வேண்டிய ஃபீஸை எடுத்துக்கிட்டு தான் அவ கூட ஓடணும். அப்படியா? இப்ப சொல்லு, உன் அந்த அண்ணன் நமக்கு வேணுமா? வேண்டாம் தான், இருந்தாலும் அண்ணி கன்சீவா இருக்காங்க. ஏய் லூசு, அமைதியா இரு. இந்த வீட்ல அவனை பத்திலாம் பேசக்கூடாது. பூஜா, அண்ணி அத்தை, சாரி அத்தை, பஸ் லேட் ஆயிடுச்சு. இல்லனா நீங்க சொன்ன டைம்க்கே நான் கரெக்டா வந்திருப்பேன். ஆ, என்ன அத்தை, துரும்பா இழைச்சிட்டீங்க? ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? நான் நல்லாதாம்மா இருக்கேன். ராகவி, ஸ்வேதா, எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தோம், அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டோம், இப்ப நல்லா இருக்கோம். இதுக்கப்புறம் கஷ்டப்பட போறோம்னு நினைக்கிறேன். வாய் வெறுமா இருக்கப்பல இப்படி வாசல்ல நிக்கலாமா? உள்ள வாமா, உள்ள வா, உள்ள வா பூஜா, வா உள்ள வா. என்ன யோசிக்கிற? வா. என்னடி, நமக்கு இருக்க கோவம் கூட இந்த அம்மாக்கு இல்ல, அவன் மேல பாசத்தை அப்படியே பொழியறாங்க. அது அவ மேல இருக்க பாசம் இல்லடி, அவ வயித்துல இருக்க பாப்பா மேல இருக்க பாசம். இப்ப என்னடி பண்றது? எப்படி நம்ம யாருக்குமே சொல்லாம நம்ம அண்ணனை இழுத்துட்டு ஓடினாலோ அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு சொல்லாம கொல்லாம அவளை நான் ஓட வைக்கல. என்ன கரெக்ட் தானே? ஓட வைக்கிறோம். போதும் அத்தை, கொஞ்சம் போதும். வாங்கிக்கோமா, கொஞ்சம் வாங்கிக்கோ, சொன்னா கேளு. கொடுங்க கொடுங்க. அம்மா, என்னம்மா இது? முந்திரி பருப்பு போட்டு பால் பாயாசம் செஞ்சிருக்கேன்டி. உங்க அண்ணி கன்சீவா இருக்கால, அதுக்குதான். ஓ, உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? தெரியாதான், ஆனா யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன், அவளுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காகவே. பாத்தியாடி, நம்ம 2 பேரும் காஃபி கேட்டா பெரிய பசங்க தானே கிச்சன்ல போய் போட்டு குடிங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுக்காக பால் பாயசம் யூடியூப் பார்த்து செய்றியா நீ? இதெல்லாம் கேட்காம விட்டா தப்பாயிரும். இப்ப பாரு. சூப்பர், நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி கேளு. மா, இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு தானே? நல்லா இருக்கு. தெரியுதுல, அப்ப எங்களுக்கும் சேர்த்து சமைக்கலாம் தெரியாதா? ஐயோ சாரி தங்கம். முடியாத திரும்ப. அவ கன்சீவா இருக்கால, அதுக்காக அளவா அவளுக்கு மட்டும் தான் செஞ்சேன், உங்களுக்கு இல்லடி. ஐயோ அத்தை, என்ன அத்தை இப்படி பண்ணிட்டீங்க? என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கல்ல, கொஞ்சமாவது அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கலாம்ல. பாவம். அத வெறும வாயில மட்டும் சொல்லக்கூடாது அண்ணி. மாடு கழனி தண்ணி உரிற மாதிரி லிட்டர் கணக்குல உறிஞ்சல, அப்பவே யோசிச்சிருக்கணும். அப்படி ஒண்ணா நீங்க இறக்கப்பட வேண்டாம் அண்ணி. அப்படி சொல்றீ என் தங்க குட்டி. அதான் சட்டியில நிறைய இருக்கும்ல, நம்ம அதை போய் குடிப்போம். அவதான் நம்மள கேவலப்படுத்துறானா, நீ அதை விட கேவலப்படுத்துற. இப்ப பாரு மா, இப்ப நீ எங்களுக்கு பால் பாயாசம் செஞ்சு தருவியா இல்லையா? இல்ல நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். என்னடி இப்படி சொல்ற? ஏய், இது நம்ம வீடுடி, நம்ம எதுக்குடி போகணும்? அவ்வளவு தாண்டி துரத்தணும். ஏய், நான் அப்படி சொல்லடி, வெளியே போய் பாயாசம் குடிச்சிட்டு வரேன்னு சொன்னேன். ஐயோ, நான் உன்னை சொன்னா தப்பு நினைச்சுக்க மாட்டியே.
சீச்சி அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன். உனக்காக இன்னும் 2 சேர்த்து வாங்கிட்டு வரேன். ஐயோ நம்ம 2 பேரும் ஒரு வருஷம் டிஃபரன்ஸ்ல தாண்டி பிறந்தோம். ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். ஆனா நான் உன்னை விட டாப்பர் ஆச்சே. அதுல தாண்டி எனக்கு டவுட். இப்படி மூளையே இல்லாம எப்படி நீ? இந்த பூஜை ஆமால, கொஞ்சம் எப்படி? குடி. ஐயோ இவளை வச்சுட்டு அவளை எப்படி துரத்து போறேன்? ஏய் இருடி. அம்மா அடுத்த வாட்டி எங்களுக்கும் பாயசம் செஞ்சு வை. ஆ, சீ. பே. ஏய் மூஞ்ச இருடி பாரு. ராகவி. பாயசம் செய். நீ சாப்பிடு தங்கம். ஜாலியா சிரிக்கிறியா? உனக்கு இருக்குடி. உன்னை மட்டும் அனுப்பல. என்ன பண்றது? ஏய் ராகவி, அம்மா கூட போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்தோம். நம்ம அன்னைக்கு கேர்ள் பேபி தான் பிறக்குமா. ஏண்டி இங்க அவளை எப்படி துரத்துதுன்னு தெரியாம நான் திணறிக்கிட்டு இருக்கேன். அம்மா கூட போய் ஜாலியா அவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு பாத்துட்டு வரியா? ஏன் பேர் என்ன வைக்கலாம்னு கேட்டு வர வேண்டியதானே? அதுவும் கேட்டாங்களா? இந்த காசி அட தூ. ஏய் கேள்றி, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்னால முடியல நான் போறேன். ஏய் எங்கடி போற? நீ பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்? நீ உண்மையிலேயே என் கூட தான் பிறந்தியா இல்ல குழந்தை எதுவும் மாத்தி வச்சிட்டாங்களான்னு செக் பண்ண போறேன். விளையாடாத ராகவி. அவன் நமக்கு பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா? ஆமா. ஐயோ உனக்கு புரியுற மாதிரி சொன்னதான் ஞாபகம் வரும். அவங்க ஓடும்போது உன்னோட ஸ்நாக்ஸ் எல்லாம் அவளுக்காக எடுத்துட்டு போனானே, அதை நீ மறந்துட்டியா? அத மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்டி. இப்ப சொல்லு, அவளை நம்ம பழி வாங்கணுமா இல்லையா? இப்பவே வாங்கணும். தட் இஸ் மைக்கேல். பாடி போலாம். ஆமா நீ ஸ்நாக்ஸ் தானே சொன்ன? ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னடி? நல்லா ரீல்ஸ் போட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த நம்ம குடும்பத்தை ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு சில பேர் நம்ம வீட்லயே ரீல்ஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ என் வீட்ல மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரியும் எங்க வீட்ல கொடுத்த பிரஷர்னாலதான் உங்க நொண்ணே என்னை இழுத்துட்டு ஓடின மாதிரி எல்லாம் பேசுறீங்க. அதானே உண்மை. இங்க பாருங்க, எங்க வீட்ல என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேற வழி தெரியல. அதான் உங்க அண்ணனை கூட்டிட்டு போக வேண்டியது ஆயிடுச்சு. ஆனா பெங்களூருக்கு போனதுக்கு காரணம் நீங்க தாண்டி. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்பலனாலும் அதான் நெசம். பிராக்டிக்கலா யோசிங்க. உங்க அண்ணன் என்னை இழுத்துட்டு ஓடும்போது எங்க கூட்டிட்டு வந்திருக்கணும்? இங்க தானே வந்திருக்கணும். ஆனா ஏன் வரல? ஆமால, ஏன் வரல? ஏ பைத்தியக்காரி, நம்ம 2 பேரும் தான் காரணம்னு சொல்றா. கரெக்ட், புரிஞ்சுக்கிட்டா. இவ்ளோ பேசுற நீங்க இப்ப ஏன் எங்க அண்ணனை கூட்டிட்டு வரல? இது ஒரு நல்ல கேள்வி. சமாளிக்காம பதில சொல்லுங்க. நான் ஒன்னும் சமாளிக்கிற ராகவி. இதே கேள்விய நான் உங்க நொண்ணங்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன? நீ முன்னாடி போய்கிட்டே இரு, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அண்ணன் வரேன்னு சொல்லுச்சா? ஆமாமா, கண்டிப்பா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அண்ணன் வரானா நொண்ண வரானா வெண்ண மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த ராகவி என்னப்பா இவ்ளோ கோவப்படுறா? லாஸ்ட் வீக் ஃபோன் பண்ண. உங்களுக்கு டீயா காஃபியா நீ? பாதாம் பால் நல்ல சூடா. ஓகே அண்ணி. ஏய் இவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க, நீ தடுத்துட்ட. என்ன? அதுவா ராகவி? அது உங்க அண்ணன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். நம்ம அண்ணனோட வைஃப் வேற, இப்ப வேற பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. அதனாலடி. இல்லையா இருந்தாலும் நீ ராகவி, வாடி கொஞ்சம் வேலை இருடி. இருக்கு. அம்மா கூப்பிடுறாங்க. பாத்துட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். பை. ஐயோ இவகிட்ட எப்ப மாட்ட போறேன்னு தெரியல. அப்புறம் இந்த பாதாம் மில்க். இவ வேற காஃபி வேணும் அது வேணும். ச்சீ. இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? மாசம் மருமகளுக்கு நான் சமைச்சு போடணுமா? நீ சமைச்சு அவ சாப்பிட்டு வாய் வயிறுமா இருக்கவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுறதுக்கா? ஒளிவல. அப்ப நான் சமைக்கவா? நீ சமைச்சது தெருநாய் கூட போட மாட்டேன்டினா. அதுவும் கரெக்ட் தான். ஏய் என்னடி கரெக்ட்? அவங்க நம்மள கலைக்கிறாங்கடி. உனக்கு புரியலையா? புரியலையே. உன்ன போய் புரியலையான்னு கேட்டேன். என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். இன்னைக்கு உங்க அண்ணி அல்வா கேட்டா நீ போய் இந்த லிஸ்ட்ல இருக்க பொருளா வாங்கிட்டு வந்துரு போ. இங்க பாருமா, எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன். எல்லாமே அளவா தான் எழுதி. முதல்ல உள்ள கொல்லணும். என் கூட பிறந்து தொலைச்சிருக்க. இங்க பாரு, இதே மாதிரி நாங்களும் ஒரு நாள் லவ் பண்ணுவோம். அப்ப நீ இதே மாதிரி சப்போர்ட் பண்றேன்னு நான் பாக்குறேன். வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல? அவனுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அத சொல்லலமா. நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஏன் எங்களுக்கு லவ் பண்ண தகுதி இல்லைன்றியா அப்போ? மாப்பிள்ளை இல்லடி, உங்க 2 பேர் கேரக்டரை அட்ஜஸ்ட் பண்ணி லவ் பண்றதுக்கு இன்னும் மாப்பிள்ளை பிறக்கவே இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஏய் போய் சொன்னதை போய் வாங்கிட்டு வா. பெருமை மாடு மாதிரி நிக்காம லவ் ஏய் பண்றாங்க. வந்து தொலை. வரேன். ஒண்ணுக்கும் மூணு இல்ல. நல்லா
நின்னுட்டு வந்திருக்காங்க போலயே. காஃபி மாமா. இந்த பூஜா பாலக்குடி. தேங்க்யூ அத்தை. ம். சூப்பரா இருக்கு அத்தை. ஐயோ பாத்த குடிக்க மாட்டியா? மெதுவா குடிமா. பார்க்க வேண்டியது. என்ன பூஜா மெதுவா. அத்தை, என்னம்மா எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுமா. நான் இந்த வீட்ல இருக்கிறதும் நீங்க என்ன விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறதும் இங்க இருக்கிற சில பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணி, நானும் கவனிச்சேன். பாருங்க அத்தை. ஏய் என்னடி கச்சி மாறுற? ஏய் இல்லடி, இந்த பக்கத்து வீட்டு ஜோதி இருக்கால, அவ அண்ணி ஒரு மாதிரி பாக்குறா. அப்படி இல்ல, பொறாமையில பாக்குறான்னு சொன்னேன். ஓ, பாருங்க. பா, 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 பா. ஆமா அத்தை, நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால நான் கிளம்பிடுறேன். பூஜா என்ன ராகவி? கிளம்புங்க. ஏய் பாருங்க அத்தை. இல்ல இல்ல கிளம்புங்கன்னு உங்களை சொல்லிட முடியுமா? என்ன இருந்தாலும் இது உங்க வீடு. நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். பாத்தியா, இந்த மாதிரி பக்க பலமா நாத்தனா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை பூஜா? இருந்தாலும் அத்தை, என்ன இருந்தாலும் இல்லனாலும் நீங்க இங்கதான் இருக்கீங்க. ஐயோ இவ வேற கொட்ட வந்துருவல. இதுக்கு மேல அடிச்சு என்ன நானே அசிங்கப்படுத்திக்க விரும்பல. சே. ஆமா ஸ்வேதா, கேட்க மறந்துட்டேன். அண்ணா லாஸ்ட் வீக் உனக்கு ஒரு ஏர்போர்ட் ஆர்டர் போட்டிருந்தார்ல, அது என்னைக்கு டெலிவரி? ஆமா அண்ணி, அது வரதுக்கு இன்னும் 2 days இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே. அட பாவிங்களா, குடும்பமா இது? குடும்பமா சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்கல்ல? ஏய் யாரு உன்னை ஏமாத்தனா? உன் பர்த்டே கிஃப்ட்டுக்கு ஐபோனு அண்ணன் தான் வாங்கி கொடுத்துச்சு. 1.25 lakhs. யாரு? ஐ அண்ணே, ஏய் முன்ன இரு இன்னைக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிடலாம். இந்த மாதிரி டார்ச்சர் பண்றானியும் தற்கொலை தங்கச்சியும் உங்களுக்கும் இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கண்டென்ட் கனிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. டடா. ரித்து, ஏய் அம்மாக்கு வேலை வைக்காம நீயே ரெடி ஆயிட்டியா? அப்படியும் சொல்லலாம். பாட்டியோட வாயை பத்தி கொஞ்சம் யோசிச்சேன், அதான் நானே ரெடி ஆயிட்டேன். சமத்தடி. ஆமா, அம்மா எழுப்பாம எப்படி நீயே ஏஞ்ச? அதான் பாட்டி காலையில கீழே ரேடியோ ஆன் பண்ணிட்டாங்கல்ல, அந்த சத்தத்துல எந்திரிச்சிட்டேன். சரி சரி, ஓகே ஓகே, வா வா போலாம் போலாம், டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம் குளிச்சியா?